Hi everyone, welcome to Future Vision Center Salem. ஸோ நம்ம இன்னைக்கு டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சைக்கஸ் ஸ்பீஷஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, யூனிட் 3 யூஜிடிஆர்பி சிலபஸில் யூனிட் 3 ஜிம்னோஸ்போர்ம்ஸில் சைக்கஸ் ஸ்பீஷஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அப்போ சைக்கஸ் அப்படிங்கிறது ஜிம்னோஸ்போர்ம்ஸில் இம்பார்ட்டண்டாக டெக்ஸ்பிளஸ் ஆகக்கூடிய ஒரு ஸ்பீஷஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கஸ். ஓகே, ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சைக்கஸ் வந்து பார்ப்போம். ஸோ சைக்கஸ் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் எங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னா தி லாஸ்ட் ஜீனஸ் வித்தின் ஓல்டர் வேர்ல்ட் ஆஃப் சைக்கஸ் இட் ஸ்டாண்ட்ஸ் அவுட் ஆஃப் தி மோஸ்ட் வைட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஜீனஸ் ஆஃப் தி சைக்கடல்ஸ். ஸோ இந்த சைக்கஸோட சிஸ்டமேட்டிக் பொசிஷன்ஸ்லேருந்து நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ சைக்கஸோட கிங்டம். ஓகே, சைக்கஸோட கிங்டம் பிளான்டனி கீழே தான் டேக்ஸ் பிளேஸ் ஆகுது. தென் சப் கிங்டம் எம்ப்ரியோ ஃபைட்டா. இது ஏன் நம்ம எம்ப்ரியோ ஃபைட்டா அப்படின்னு சொல்றோம்னா நமக்கு ஒரு பிளான் கிண்டத்தில் வந்து நம்ம பார்த்தோம் பிப்ரோகேமஸ் அண்ட் பெனிரோகேமஸ் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அப்போ ஜிம்னோஸ்போர்ம்ஸ் நமக்கு எங்கே டேக்ஸ் பிளேஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பெனிரோகேமில் வந்து டேக்ஸ் பிளேஸ் ஆகுது. அப்போ பெனிரோகேமி அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது? ஃப்ளவரிங் பிளான்ஸை மீன் பண்ணுது. ஓகே, ஸோ அதனால இது நம்ம எம்ப்ரியோ ஃபைட்டா கீழே வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தென் டிவிஷன் gymnosperms. Okay, gymnospermi. Okay, then class Cycadopsida. Okay, then order Cycadales. Okay, then family Cycadaceae. Okay, then genus Cycas. ஓகேங்களா? ஸோ நம்ம இதோட சிஸ்டமேட்டிக் பொசிஷன் வந்து இதுதான். கிங்டம் வந்து பிளான்டனி கீழே, பிளான்டன்றது கீழே வருது. சப் கிங்டம் எம்ப்ரியோ ஃபைட்டா. தென் டிவிஷன் ஜிம்னோஸ்போர்மே தான் பார்க்க போகிறோம். கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காப்சிடா. ஆர்டர்ஸ் வந்து சைக்கடல்ஸ், ஃபேமிலி சைக்கடேசி, தென் ஜீனஸ் வந்து சைக்கஸ். அப்போ சைக்கஸ் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ சைக்கஸ் இஸ் த ஜிம்னோஸ்போர்ம். இது வந்து ஒரு ஜிம்னோஸ்போர்ம்ஸ் அப்படிங்கிறது தெரியும். ஜிம்னோஸ்போர்ம்ஸ்னால என்ன, ஒரு நேக்ரோ டைப் ஆஃப் சீட்ஸ் வந்து இருக்கிறது. ஸோ அதுக்கு மீனிங் நாட் என்க்ளோஸ்ட் இன் ஃப்ரூட். அப்போ அந்த சீட்ஸ் அப்படிங்கிறது எந்த ஒரு ஃப்ரூட்டும் நமக்கு க்ளோஸ் பண்ணாமல் ஓப்பனிங்காக இருக்கக்கூடியதான் நேக் சீட்ஸ் அப்படிங்கிறோம். ஓகே, ஷோஸ் வந்து ப்ளம் லைக் அப்பியரன்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இந்த சைக்கஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொலாய்டல் ரூல்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியாஸ் அப்படிங்கிறது ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ சைக்கஸ் அப்படின்னு உங்களுக்கு மைண்டில் வந்தாலே சைக்கஸ் அப்படிங்கிறது என்னது, ஒரு கொலாய்டல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் சைக்கஸ் ரீஜன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ சைக்கஸ் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் சைக்கடேசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டர்ல தான் நமக்கு டேக் ஸ்பேஸ் வந்து ஆகுது. ஸோ இந்த வைட்லி வந்து டிஸ்ட்ரிபியூட்டடாக வந்து இருக்கு சைக்கஸ் அப்படிங்கிறது. ஓகே, வைட்லி டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கு. So the distribution spans across various geographical regions, showcasing its adaptability and ecological significance. So below it is a detailed overview of the distributions of cycas. So cycas அப்படிங்கிறது most of நமக்கு வேர்ல்ட் வைட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆகிருக்கு. ஸோ ஜியோகிராஃபிக்கல் ரீஜன்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஸோ சைக்கஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு லிவிங் ஃபோசில்ஸாக வந்து இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஜிம்னோஸ்போர்ம்ஸ் பிளான்ஸ் தான் நம்ம சைக்கஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சைக்கஸ் அப்படிங்கிறது ஒரு நேக்கடு சீட்ஸ். ஸோ அதுக்கு மீனிங் வந்து எந்த ஒரு ஃப்ரூட் போர்ஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கவரிங் வந்து பண்ணியிருக்காது. ஸோ இப்போ சைக்கஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா நமக்கு ஒரு டிவிஷன்ஸ்க்கு ஜிம்னோஸ்போர்மி அப்படின்னு சொல்லக்கூடிய டிவிஷன் கீழே தான் நமக்கு அண்டர் கிரேட் ஸ்பேஸ் ஆகுது. தென் சைக்கஸ் அப்படிங்கிறது ஒரு லிவிங் ஃபோசில்ஸாக வந்து இருக்கு. ஓகே, என்னவா இருக்கு, ஒரு லிவிங் ஃபோசில்ஸாக வந்து இருக்கு. ஓகே, ஸோ அப்போ பிஃபோர் ஆஃப் மெனி பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பிளான்ட் இப்போ வரைக்கும் நம்ம சைக்கஸ் அப்படிங்கிற ஸ்பீஷஸ் வந்து இருக்கனால இந்த சைக்கஸ் ஸ்பீஷஸை நம்ம என்ன சொல்றோம், லிவிங் ஃபோசில்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து ஜியோட்ராஃபிக்கல் ரீஜன்ஸ்ல தான் இது வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. வேர்ல்டு வைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைக்கடேசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சைக்கஸ் ஸ்பீஷஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது காமனாக இன்னொரு நேம் வந்து சொல்லுவாங்க. காமன்லி சைக்கஸ் நேமோட காமன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சக்கோப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்டார்ச் கண்டென்ட் அப்படிங்கிறது இந்த சைக்கஸ்ல வந்து அதிகப்படியாக ப்ரெசென்டாக இருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் சைக்கஸ் ரிவோல்டா அப்படிங்கிறது வந்து சொல்லலாம். ரிவோல்டா, சைக்கஸ் ரிவோல்டா. ஸோ இப்போ சைக்கஸ் ரிவோல்டா அப்படிங்கிறது நம்ம சக்கோப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் ஸ்டார்ச் கண்டென்ட்ஸ் அப்படிங்கிறது அதிகப்படியாக வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதோட ஹேபிடேட்ஸ் தென் மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ சைக்கஸ் ஸ்பீஷியஸோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து இங்கே பாருங்க. சைக்கஸ் அப்படிங்கிறது மெயின்லி நமக்கு ஒரு ட்ராபிக்கல் ரீஜியன்ஸ்ல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். தென் லுக் லைக் வந்து பார்க்கறதுக்கு ஒரு ப்ளம் ட்ரீ
ஓகே, ஒரு பைனஸ் ட்ரீ வந்து நமக்கு எப்படி இருக்கும், ஒரு பம்ப் ட்ரீ, பிளாம் ட்ரீ அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ பட் ப்ரொடியூஸ்ட் ஏ கார்ன். ஸோ இதில் ஏன் நமக்கு கார்ன் அப்படிங்கிறது கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் ஃப்ளவரிங், ஒரு ஃப்ளவரிங்லேயே வந்தாலும் இதில் என்ன ஆகாது, நான் ஃப்ளவரிங் தான். ஏன்னா ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிறது இதில் ஃபார்ம் ஆகாது. அப்போ இதோட ரீப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகும், தென் நமக்கு ஸ்போர்ஸ் மூலிமா ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, அப்போ ஸ்போர்ஸை வந்து ப்ரொடியூசிங் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இங்கே வந்து கார்ன் ஷேப்பில் வந்து இருக்குது. ஸோ கார்ன் ஷேப்டு ஸ்போர்ஸ் ப்ரொடியூசிங் ஸ்ட்ரக்சர்ஸாக வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ட்ரோபிலி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த செக்ஸ் ஆர்கன் வந்து இந்த சைக்கஸ் அது வந்து ஜிம்னோஸ்போம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோபிலி அப்படின்னு சொல்லக்கூடியது மூலியமாக தான் நமக்கு ரீப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் வந்து நடக்கும். ஓகே, ஸோ இதோட ஸ்பீஷிஸ் வந்து பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும். மேல் லீஸ் அப்படிங்கிறது இருக்கும், கோன் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்க்குறக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட் ரூட்ஸ். ஸோ இதோட ஹேபிடேட் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் ரூட்ஸ் இதெல்லாமே பார்ப்போம். தென் இதோட ஹேபிடேட்ஸ். ஓகே, ஹேபிட் அண்ட் ஹேபிடேட்ஸ். ஸோ ஹேபிட் அண்ட் ஹேபிடேட் மீனிங் என்னன்னா, ஹேபிட் அப்படிங்கிறது அது ஹர்பாக இருக்கா, ட்ரீயாக இருக்கா, ஷ்ரபாக இருக்காங்க தான் மீனிங். ஓகேங்களா, ஹேபிடேட் அப்படிங்கிறது ஸோ அது மோஸ்ட் ஆஃப் வந்து என்ன டைப் ஆஃப் லிவிங் பிளேஸில் வந்து லிவ் பண்ணுது. ஓகே, தென் அக்வாட்டிக்காக இருக்கா, தென் டெரஸ்ட்ரியல் லேண்ட்ஸில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கா, ஸோ என்ன மாதிரியான ஒரு இடத்துல அதோட வாழ்விடத்தை தான் நம்ம ஹேபிடேட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இது எவர் கிரீன் ஒரு ப்ளம் லைக் பிளான்ட்டாக வந்து இருக்குது. ஓகேங்களா, சைக்கஸ் அப்படிங்கிறது ஒரு எவர் கிரீன் பிளான்ட். ஓகேங்களா, அது வந்து பார்க்குறதுக்கு எப்பவுமே க்ரீன் கலராக தான் இருக்கும். தென் ப்ளம் ஒரு பிளான்ட் வந்து பார்க்குறதுக்கு ஒரு ப்ளம் லைக் ட்ரீ பிளான்ட்ஸாக வந்து இருக்குது. ப்ளம் லைக் ட்ரீ பிளான்ட்ஸாக வந்து இருக்குது. ஓகே, தென் இது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ராபிக்கல் ரீஜன்லேயும் தென் சப்ட்ராபிக்கல் ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் ரீஜன்ஸ். ஓகே, தி காமன் இஸ் கார்டன் ஆஸ் அ ஆர்னமெண்டல் பிளான்ட். ஸோ இந்த சைக்கஸ் அப்படிங்கிறது ஒரு மெயினாக ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸாக வந்து இருக்குது. மெயின்லி இது ஆர்னமெண்டல் பிளான்ட், ஏன்னா இது ஒரு யூனிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கனால இது ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸாக வந்து இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இது எங்கே லிவ் பண்ணுது, இது வந்து ஒரு ட்ரீயாக இருக்குது. இதோட ஹேபிடேட் வந்து என்னது, ஹேபிட் ட்ரீயாக வந்து இருக்குது. ஸோ எவர் க்ரீனாக இருக்குது, ப்ளம் லைக் பிளான்ட் க்ரீன் பிளான்ட்டாக வந்து இருக்குது. ஓகே, தென் ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. காடுகள் வந்து சதுப்பு நில காடுகளில் வந்து ப்ரெசென்ட் ஆகக்கூடியதாக இருக்குது. சரிங்களா, தென் ஆர்னமெண்டல் அழகு தாவரங்களாக வந்து வளர்க்கப்படுறாங்க. ஏன்னா கார்டனிக் பிளான்ட்ஸாக வந்து இருக்குது இந்த சைக்கஸ் அப்படிங்கிறது. ஏன்னா இதோட மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்பவும் லோவாக இருக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஆர்னமெண்டல் ஸ்பீஷஸை வளர்க்கக்கூடியதே இதோட யூனிக்கான ஒரு மார்ஃபாலஜி லுக் தான். சரிங்களா, பார்க்குறக்கு யூனிக்கான ஒரு அப்பியரன்ஸ் இருக்கனால இது கார்டனிங்காக வந்து வளர்க்குறாங்க. ஓகேங்களா, தென் ரூட்ஸ். இப்போ இந்த சைக்கஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலே நீங்கள் இம்பார்ட்டண்டாக மைண்டுக்கு வர வேண்டியது அதோட ரூட்ஸ் தான். ஏன்னா ரூட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக வந்து இருக்கும். ஓகே, ஸோ சைக்கஸ் எக்ஸிபிட்ஸ் 2 டைப்ஸ் ஆஃப் ரூட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 2 விதமான வேர்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, ஸோ என்னென்ன வேர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மல் ரூட் அண்ட் கொலாட்ரைல் ரூட்ஸ். ஓகே, நார்மல் ரூட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், நார்மலாக ஒரு அண்டர் தி சர்ஃபேஸுக்கு கீழே. ஓகேங்களா, அண்டர் தி சர்ஃபேஸ்க்கு கீழே இருக்கும். ஸோ வந்து ஸ்டெம் ரீஜன் அப்படிங்கிறது நார்மலாக வந்து ஃபார்ம் ஆகியிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ரூட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, ஸோ இந்த ரூட்ஸ் அப்படிங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகும், இப்போ ஒரு சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த சீட்ஸ்லேருந்து நமக்கு ரேடியல் ஃபார்ம் ஆகும். தென் ப்ளம்யூல் மேலே இருக்கும். சரிங்களா, ரேடிக்கல் இருக்கு, தென் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளம்யூல். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரேடிக்கல்லேருந்து என்ன ஃபார்ம் ஆகும், ரூட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். சரிங்களா, ரூட் சிஸ்டம். ஓகே, தென் இந்த ப்ளம்யூல்லேருந்து நமக்கு என்ன அரைஸ் ஆகும், ஷூட் சிஸ்டம் வந்து அரைஸ் ஆகும். ஷூட் சிஸ்டம். ஓகே, தென் அப்போது நமக்கு ரேடிக்கல்லேருந்து என்ன அரைஸ் ஆகுது, ரூட் சிஸ்டம் அரைஸ் ஆகுது. ப்ளம்யூல்லேருந்து என்ன அரைஸ் ஆகுது, ஷூட் சிஸ்டம் அரைஸ் ஆகுது. ஓகேங்களா, அப்போ நார்மலான ஒரு ரூட் நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகும், ஒரு சீட்ஸ் இருக்குன்னா அந்த சீட்ஸோட ரேடிக்கல் போர்ஷன்லேருந்து நமக்கு ரூட் சிஸ்டம் அப்படிங்கிறது அரைஸ் ஆகுது. ஓகே, இப்போ ரூட் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம என்னென்ன படிச்சிருந்தோம், ஒரு ப்ரைமரி ரூட் இருக்கும். ஸோ ப்ரைமரி ரூட்லேருந்து நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய செகண்டரி லேட்ரல் ரூட்டாக நம்ம செகண்டரி ரூட் அப்படின்னு சொல்லுவோம். தென் செகண்டரி லேட்ரல் ரூட்ஸ்லேருந்து நமக்கு ஒரு ட்ரெஷரி, ஓகே, அனதர் லேட்ரல் ரூட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரெஷரி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நமக்கு ஒரு 3 டைப் ஆஃப் ரூட்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இந்த 3 டைப் ஆஃப் ரூட்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்னா ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அப்போ அந்த ப்ரைமரி ரூட்டி தான் நம்ம என்ன சொல்லுவோம், டேப் ரூட் அப்படிங்கிறோம்.
ஓகே, ஸோ இதனால் நம்ம ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ்லேயே நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்தாச்சு. அப்போது இந்த டேப் ரூட் பிரைமரி ரூட்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ரூட் அப்படிங்கிறது டேப் ரூட் சிஸ்டத்தை நமக்கு பிரைமரி ரூட்லேருந்து தான் நமக்கு அரைஸ் ஆகி வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பிரைமரி ரூட்லேருந்து அரைஸ் ஆக வரக்கூடிய ரூட்ஸை நம்ம டேப் ரூட் அப்படிங்கிறோம். அப்போ நார்மல் ரூட்டாக வந்து இந்த ஜிம்னோஸ்பர்ம்ஸ் பிளான்ட்ஸில் இருக்கக்கூடியது வந்து டேப் ரூட் தான். ஓகே, ஸோ இது வந்து நார்மலாக வந்து ஒரு ட்ரீ பிளான்ட்ஸில் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ரூட் தான் இது. நார்மலாக ஒரு ரேடிக்கல்லேருந்து அரைஸ் ஆகக்கூட ஒரு பிரைமரி ரூட்டை நம்ம டேப் ரூட் அப்படிங்கிறோம். அந்த டேப் ரூட் சிஸ்டம் அப்படிங்கிறது இந்த ஜிம்னோஸ்பர்ம்ஸ் பிளான்ட்ஸாக இருக்கக்கூடிய சைக்கஸில் வந்து ப்ரெசன்ட் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பீஷியஸில் வந்து அட்வான்டேஜஸ் ரூட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்போ அட்வான்டேஜஸ் ரூட்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு அன்யூஷுவலான பிளேசஸில் வந்து வளரக்கூடிய ரூட்ஸை வந்து நம்ம அட்வான்டேஜஸ் ரூட்ஸ் அப்படிங்கிறோம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனியன் ட்ரீ. ஸோ இந்த பேனியன் ட்ரீல கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேப் ரூட். பேனியன் ட்ரீ அப்படிங்கிறது நமக்கு என்ன டைப் ஆஃப் பிளான்ட்ஸு? ஒரு டைகாட்டிலிடன் பிளான்ட். அப்போது அந்த டைகாட்டிலிடன் பிளான்ட்ல நமக்கு பிரைமரி ரூட் அப்படிங்கிறது இந்த மாதிரி ரேடிக்கல் வந்து நமக்கு பிரைமரி ரூட்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த பிரைமரி ரூட்டை நம்ம என்ன சொல்கிறோம்? டேப் ரூட் அப்படின்னு சொல்கிறோம். ஆணிவேர் தொகுப்பு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும் பேனியன் ட்ரீல. ஓகே, தென் அது போகாமல் ஒரு ப்ராப் ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரூட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். என்ன ரூட்? ப்ராப் ரூட். ஓகே, அப்போது நமக்கு இது 2 டைப் ஆஃப் ரூட்ஸ் அப்படிங்கிறது பேனியன் ட்ரீல இருக்குது. ஓகே, அப்போ நார்மலாக கீழே பிரைமரி ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆணிவேர் ஓகேங்களா டேப் ரூட் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் நிறைய கிளைகள் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா ஆலமரத்தில். ஸோ அந்த டைப் ஆஃப் கிளைகள் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ட்ரீ இந்த மாதிரி இருக்கும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேர் அப்படிங்கிறது இருக்கும், இல்லை நிறைய விழுதுகள் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? ஸோ அதை கூட பிடிச்சி எல்லாரும் விளையாட கூட செய்வாங்க. சரிங்களா? அந்த விழுதுகளை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராப் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை தமிழில் வந்து தூண் வேர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தூண் வேர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இதுக்கு எக்ஸ்ட்ராவா இன்னொரு அடிஷ்னல் சப்போர்ட் வந்து கொடுக்கறதுக்காக வந்து இருக்கக்கூடிய வேர் தான் என்னது? ப்ராப் ரூட். ஓகே, கீழே இருக்கக்கூடிய ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரைமரி ரூட் ஆணிவேர் தொகுப்பு அப்படின்னாலே என்னது? சீக்கிரம் எளிதாக நம்ம வந்து எடுக்க முடியாது. ஓகேங்களா? இதே மோனோகாட் ரூட்டுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸாக இருக்கக்கூடியது கிராஸு, தென் வந்து பார்த்தீங்கன்னா நெல். ஸோ இதெல்லாமே நம்ம சொல்லலாம். அப்போ இந்த நெல் செடி, புல் செடியெல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஈஸியாக ஹேண்டில்லையே வந்து கையிலேயே ஹேண்டில் பண்ணி நம்ம பிடுங்கி எடுக்க முடியும். பட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய டைகாண்ட் பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாங்காய் மரம், அது வந்து இந்த ஆலமரம்லாம் நம்மளால பிடுங்கி எடுக்க முடியுமா? முடியாது. ஓகே, ஏன்னா இதுக்கு வந்து ஒரு ஆணிவேர் தொகுப்புன்னு சொல்லுவாங்க. ஆணிவேர் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னது? ரொம்ப ஆழமான ஒரு ரூட் அமைப்பை வந்து வச்சிருக்கனால இது ஆணிவேர் தொகுப்பு டேப் ரூட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது மோஸ்ட் ஆஃப் டைகாட்டிலிடன் பிளான்ட்ஸ்ல தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரூட்ஸ் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ரூட்ஸ். ஓகே, ஆல் டைப் ஆஃப் ஜிம்னோஸ்போம் அண்டு ஒரு ஆஞ்சியோஸ்போம்ஸில் இருக்கக்கூடிய டைப். ஓகே, நார்மல் ரூட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணுன்னா இது ஒரு ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் நல்லா வந்து ஒரு ஆங்கரிங் பண்ணி வளரும். ஓகே, ஆங்கரேஜ் பண்ணி. என்ன ஆங்கரேஜ் அப்படிங்கிறது என்னது? நல்லா மண்ணை வந்து பிடிச்சு ஊன்றி வளரக்கூடியதான் நம்ம ஆங்கரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தென் சாயில் வந்து ஃபெசிலிட்டேட்டிங் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர். இதை வந்து வாட்டர் மினரல்ஸ் எல்லாமே அப்சார்ப்ஷன் பண்ணி அந்த ரூட்ஸ் அப்படிங்கிறது பிளான்ட்ஸுக்கு வந்து கொடுத்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து நல்லா நமக்கு ஒரு ஊன்றி வளரக்கூடியதாகவும் இருக்கும். தென் மண்ணில் இருக்கக்கூடிய நீர், அதுக்கப்புறம் கனிம வளங்கள், தாது உப்புக்கள் எல்லாமே நமக்கு எடுத்து கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு என்ன பண்ணுது? நியூட்ரிஷன் மினரல்ஸ் இதெல்லாமே வந்து அப்டேக் பண்ணி பிளான்ட்ஸுக்கு வந்து கொடுத்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு 2 டைப் ஆஃப் ரூட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ என்னென்ன டைப் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மல் ரூட்ஸ் அண்டு கொலடல் ரூட்ஸ். இப்போ நார்மல் ரூட்னா பார்த்தோம். நார்மல் ரூட்லேயே நமக்கு இதில் சைக்கஸில் ஒரு 2 டைப் ஆஃப் ரூட்ஸ் இருக்குது. ஓகே, அதுதான் டேப் ரூட், அட்வான்டேஜஸ் ரூட்ஸ். டேப் ரூட்ஸ்னால் என்னென்னு சொல்லியிருந்தேன்? ஒரு ரேடிக்கல் வந்து அரைஸ் ஆகக்கூடிய ஒரு பிரைமரி ரூட்டு தான் நம்ம டேப் ரூட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ டேப் ரூட்டுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்ன சொல்லலாம்னா மேங்கோ ட்ரீயை வந்து சொல்லணும். ஓகே, தென் இதில் அட்வான்டேஜஸ் ரூட்ஸ் டைப்பும் இருக்குது. ஓகே, ஸோ அட்வான்டேஜஸ் ரூட்ஸ் அப்படிங்கிறது ஒரு அன்யூஷுவலான பிளேசஸில் வந்து வளரக்கூடிய ரூட்ஸ் நம்ம அட்வான்டேஜஸ் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அன்யூஷுவலான பிளேசஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம் ரீஜனில் வந்து இந்த அட்வான்டேஜஸ் ரூட்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஓகே, தென் இப்போ இந்த பேனியன் ட்ரீயே சொல்லிடலாம். இதில் என்ன இருக்குது? ஒரு ஸ்டெம் பிரான்ச்சஸ் வந்து தான் நமக்கு வந்து அந்த விழுதுகள் அப்படிங்கிறது வளருது. ஓகே, அப்போ ஸ்டெம் ரீஜியன்லேருந்து தான் நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியதாக இருக்குது.
ஸோ இப்போ அட்வான்டேஜஸ் ரூட்ஸ் அப்படிங்கிறது ஒரு அடிஷ்னல் சப்போர்ட் வந்து கொடுக்கக்கூடிய ரூட்ஸாக வந்து இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த 2 டைப் ஆஃப் டேப் ரூட் அண்ட் அட்வான்டேஜஸ் ரூட்ஸோட ஒர்க் என்னது? நார்மலாக வந்து ஒரு ஆங்கரேஜ் பண்ணி வந்து வளர்றதும், தென் அதோட வாட்டர் அண்ட் மினரல்ஸ் அப்சார்ப்ஷன் எல்லாமே பண்ணி பிளான்ட்ஸ்க்கு வந்து கொடுத்து அரைஸ் பண்ணுறது, நல்லா வெல் டெவலப்பிங்காக அரைஸ் பண்ணி வளர வைக்கிறது தான் அதோட வேலை. ஓகேங்களா? இப்போ 2 டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தாச்சு. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொலாட்ராய்டு ரூட்ஸ். ஓகே, ஸோ கொலாட்ராய்டு ரூட்ஸ். ஸோ அந்த கொலாட்ராய்டு ரூட்ஸ் அப்படிங்கிறது எப்படி டெவலப் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ஜியோட்ராஃபிக் பிரான்ச்சஸாக வந்து சாயிலில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே, ஒரு லேட்டர் அப்போ ஜியோட்ராஃபிக்ஸாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே, these lateral roots interact with bacteria, fungi or algae. இந்த லேட்ரல் ரூட்ஸ் வந்து எது கூட இன்ட்ராக்ட் ஆகி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாக்டீரியா கூடயோ, தென் ஃபங்கஸ் கூடயோ, தென் ஆல்கே கூடயோ வந்து இன்ட்ராக்ட் ஆகி வந்து இருக்கலாம். ஓகே, தென் லீடிங் த டிஸ்டிங்க்ட் ஸ்வாலன் நோப் லைக் அண்ட் கோரல் லைக் அப்பியரன்ஸ். இதோட அப்பியரன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் வீங்கின மாதிரியும், இல்லை ஒரு முடிச்சு போட்ட மாதிரியோ ஒரு கோரல் லைக் அப்பியரன்ஸில் வந்து இருக்கும். ஓகே, then appearance, okay, the presence of these organisms is the integral to our roots of functions and structures. Okay, ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஒரு சில ஆர்கனிசம், ஓகேங்களா, இந்த ஒரு சில ஆர்கனிசத்தோட ரூட் வந்து இன்டெக்ரினல் ரூட்ஸ். ஓகே, இதில் வந்து என்னென்னா நமக்கு ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பேசிக்கலி ஸ்டார்ட் ஆகுது. தென் இந்த கொலாட்ராய்டு ரூட்ஸில் என்ன நமக்கு ஃபங்க்ஷன் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தென் எய்டிங் ஆஃப் ஏரேஷன்ஸ்க்கு வந்து இருக்குது. தென் இதில் வந்து நமக்கு ரூட் கேப் வந்து இருக்காது, ரூட் ஹேஸ் இருக்காது. இந்த டைப் ஆஃப் ரூட்ஸ்லாம் என்ன இருக்காது? ரூட் அண்ட் ரூட் கேப் இருக்காது. ரூட் கேப் அப்படிங்கிற என்னது? ஒரு மெரிஸ்டமேட்டிக் ஜோன் இருக்கக்கூடிய ரூட்டில் டிப் ரீஜன் இருக்கக்கூடியதான் ரூட் கேப். ஓகே, தென் ரூட் ஹேர் அப்படிங்கிறது ஜோன் ஆஃப் மெச்சுரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா, ஒரு 3 டைப் ஆஃப் ரூட் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, ரீஜன் ஆஃப் ரூட் ஸ்டைப். ஓகே, ஸோ என்னென்ன ரீஜன் கேட்டிங்கன்னா, மெச்சுரேஷன் ரீஜன், தென் எலாங்கேஷன் ரீஜன், தென் மெரிஸ்டமேட்டிக். ஸோ மெரிஸ்டமேட்டிக் அப்படிங்கிறது நியூ செல்ஸை வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மாதிரி வந்து இருக்கும். தென் டிப் போர்ஷன்ஸில் வந்து இருக்கக்கூடியது. ஸோ இந்த மெரிஸ்டமேட்டிக் ஜோன்ஸோட டிப் போர்ஷனில் இருக்கக்கூடியதான் இந்த ரூட் கேப். ஓகே, தென் இது எலாங்கேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ மேலே இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? மேலே இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் வந்து நமக்கு மெச்சுரேஷன். ஓகே, இது மெச்சுரேஷன். ஓகே, ஸோ இந்த கொலாட்ராய்டு ரூட்ஸ் வந்து நமக்கு எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குன்னா, இந்த சைக்கஸ் ஸ்பீஷிஸில் ரொம்ப ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஏன்னா இது ஏன் கொலாட்ராய்டு ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த சைக்கஸ் ஸ்பீஷிஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த சைக்கஸ் ஸ்பீஷிஸ் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் நமக்கு காமனாக ரூட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே எப்படி இருக்கும்? நமக்கு கீழே தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, பட் ஆனால் இந்த கொலாட்ராய்டு ரூட்ஸில் மட்டும் நமக்கு ரூட்ஸ் அப்படிங்கிறது மேலே க்ரோத் ஆகி ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படி. ஓகே, ஸோ சாயிலிருந்து நமக்கு வெளியே வந்திருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வெளியே வரக்கூடிய இந்த ரூட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா கொலாட்ராய்டு ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு சில டைப் ஆஃப் ஃபங்கையோ பாக்டீரியாவோ ஆல்கையோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பியோட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் அது கூட வந்து இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கே அப்படிங்கிறது ஒரு அனபேனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆல்கே. என்ன ஆல்கே? அனபேனான்னு சொல்லக்கூடிய ஒரு ஆல்கே. ஸோ இந்த ஆல்கே வந்து நம்ம சைனோ பாக்டீரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சைனோ பாக்டீரியா, ஏன்னா இது வந்து ஒரு ப்ளூ கிரீன் ஆல்கே. ஓகே, ஸோ இந்த ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படிங்கிறது இங்கே இந்த மாதிரி ஒரு நாட் டைப்பில் இப்படி வரக்கூடியதாக வந்து இருக்கும். ஓகே, ஓகேங்களா. அப்போ கொலாட்ராய்டு ரூட்ஸ் அப்படிங்கிறது ஒரு சைக்கஸ் ஸ்பீஷிஸில் மோஸ்ட் ஆஃப் ரூட் அப்படிங்கிறது கீழே நோக்கி தான் வளரும். ஒரு சில டைப் ஆஃப் இதில் நமக்கு மேலே நோக்கி வளருது. ஸோ மேலே நோக்கி நம்ம வளரும் போது அதில் அனபேனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பீஷிஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ அப்போ அந்த அனபேனா அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகே, ஓகேங்களா. அப்போ அந்த அனபேனா அப்படிங்கிறது ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தோமா? ஓகே, ஸோ இந்த அனபேனா அப்படிங்கிறது என்னது? ஒரு சைனோ பாக்டீரியா. ஓகே, தென் ப்ளூ கிரீன் ஆல்கே. ஓகே, ஸோ அது வந்து மிகவும் வந்து என்னவா இருக்குது? ஹெல்ப்ஃபுல்லிங்காக இருக்குது. ஏன்னா ரெண்டுமே சிம்பியோட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. ஸோ இது வாழ்கிறதுக்கான ரீசன்ஸ் வந்து என்னென்னா, இந்த ஆல்கேக்கு வந்து சைக்கஸால் ஒரு இடம் வந்து கிடைக்குது. ஓகேங்களா, ஒரு ஷெல்டர் வந்து கிடைக்குது. ஓகே, தென் இதுக்கு என்ன சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படிங்கிறது ஃப்ரூட்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணிக்கும், ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து பண்ணிக்கும். தென் வந்து இது ஃபுட் வந்து ப்ரொவைடிங் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ ரெண்டுக்குமே என்ன பெனிஃபிட்டு? ஃபுட்ஸ் வந்து மினரல்ஸ் இதெல்லாமே வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ப்ளஸ் அதோட பெனிஃபிட்ஸ் வந்து என்னென்னா, நமக்கு ஒரு ஷெல்டர் வந்து கிடைச்ச மாதிரி இருக்குது. அப்போ ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெனிஃபிட் தான். ஓகே,
அப்போது இந்த கொலாய்டல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரூட்ஸும் தென் இந்த ஆல்கியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பியோட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் வந்து லிவ் பண்ணக்கூடியதாக வந்து இருக்குது. ஓகே, தென் அதனால் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட் தான். ஓகே, பட் ஆனால் இந்த கொலாய்டல் ரூட்ஸில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நமக்கு ரூட் ஹேர்ஸும் இருக்காது, ரூட் டிப்பும் இருக்காது. அப்போ ரூட் ஹேர்ஸில் இல்லை அப்படின்னா நமக்கு என்ன பண்ணாது, வாட்டர்ஸ்லாம் நமக்கு அந்த அளவுக்கு கிடைக்காது. ஓகே, ஸோ அதனால் இந்த மாதிரி கொலாய்டல் ரூட்ஸில் இந்த மாதிரி ஆல்கல் ஸ்பீஷிஸ் வந்து இருந்து ஸோ அது வந்து ஃபுட் வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா ஒரு சைனோபாக்டீரியா என்ன சொல்லியிருந்தேன், ப்ளூ கிரீன் ஆல்கே. இந்த ப்ளூ கிரீன் ஆல்கேவா இது இருக்கிறதுக்கு என்ன பிக்மெண்ட் ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சி பைக்கோஇரித்ரின் அண்ட் சி பைக்கோசைனின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிக்மெண்ட்ஸ் தான் வந்து ரீசன். ஓகேங்களா? ஓகே, சி பைக்கோஇரித்ரின் அண்ட் பி பைக்கோசைனின். ஓகே, ஸோ அதனால தான் வந்து இது பார்க்குறப்போ ஒரு ப்ளூ கிரீன் ஆல்கேவாக வந்து இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுமே சிம்பியோட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறனால இதை நம்ம கொலாய்டல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதோட ரீப்ரொடக்ஷன் சைக்கிள்ஸ் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தென் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ஸ் வந்து நடக்குது. ஸோ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன்ஸ் மூலமா இப்போ வந்து ஸ்டெம் கட்டிங் ஆர் இந்த புல் பில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது மூலயமா நமக்கு வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் ஆர் ரீப்ரொடக்ஷன்ஸ் வந்து நடக்குது. ஓகே, இப்போ புல் பில்ஸ் அப்படிங்கிறது ஒரு குளோபுலர் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும். இப்போ சைக்கஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் நமக்கு இந்த மாதிரி ஒரு புல் பில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த புல் பில் அப்படிங்கிறது ஒரு கோபுலர், ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு குளோபுலர் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்குது. ஸோ இது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா நமக்கு இங்கே மேலே வந்து இப்படி லீஃப் வந்து இருக்குது பார்த்தீங்களா, ஆக்சில் போர்ஷனில். இந்த ஆக்சில் போர்ஷனில் வந்து நமக்கு ஒரு ஸ்கேல் லைக் லீவ்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு ஓவல் ஷேப்பில். ஸோ இல்லைனா ஒரு ப்ராட் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புல்பில்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த புல்பில்ஸ் அப்படிங்கிறது ஒரு டாமினன்ட், ஒரு டார்மன்ட் ஸ்டெம்ஸை வந்து சரௌண்ட் பண்ணி இருக்கக்கூடியதாக இருக்குது. ஓகே, ஸோ அப்புறம் நமக்கு ரெண்டு டைப் ஆஃப் லீவ்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸ்கேலி லீவ்ஸ் வந்து இருக்கும், தென் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோலியேஜ் லீவ்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ஃபோலியேஜ் லீவ்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து பண்ணும். ஏன்னா ஃபோலியேஜ் லீவ்ஸில் நமக்கு குளோரோஃபில்ஸ் அப்படிங்கிறது ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து மெயினாக வந்து பண்ணக்கூடியதாக வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ தான் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிறது மெயினாக வந்து பண்ணலாம். ஓகே, தென் ஸ்கேல் லீவ்ஸ் அப்படிங்கிறது அதுக்கு கீழே வந்து இருக்கக்கூடியதாக இருக்கும் அந்த ஸ்டெம் ரீஜனில். ஸோ அது வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லிங்காக இருக்கும் ஸ்கேலி லீவ்ஸ் அப்படிங்கிறது ப்ரொடெக்ஷனுக்காக. ஓகே, அப்போ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது புல் பில்ஸ் மூலமா நமக்கு ஃபார்ம் ஆகுது. புல் பில்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரவுண்டாக குளோபுலர் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கக்கூடியது. இது என்ன ஆகும் அப்படின்னா புல் பில்ஸ் அப்படிங்கிறது அது அப்படியே டிட்டாச் ஆகி விழும்போது அதில் வந்து நமக்கு நியூ சைக்கஸ் பிளான்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ அதுதான் வந்து புல் பில்ஸ். ஓகே, அப்போ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் புல் பில்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, அடுத்தது இதில் என்ன ரீப்ரொடக்ஷன் நடக்குதுன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் வந்து நமக்கு நடக்குது. தென் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நார்மலாகவே ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் வந்து ஃபுல் சைஸ் ஐக்கட் ஃபார்மேஷன் ஆகிட்டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டயோஷியஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டயோஷியஸ் மீனிங்ஸ் வந்து என்னது, ஒரு ஃபீமேல் ஒரு பிளான்ட்டில் நமக்கு மேலும் இன்னொரு பிளான்ட்டில் ஃபீமேல் இருக்கும். அப்போது இந்த போத் மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் வந்து சேம் பிளான்ட்லேயே ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா தட்ஸ் கால்ட் மோனோஷியஸ். ஓகே, ஏதோ ஒரு இண்டிவிஜுவல் பிளான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா தட்ஸ் கால்ஸ் வந்து டயோஷியஸ். ஓகே, அப்போ சைக்கஸில் நமக்கு மேல் தனியாகவும் ஃபீமேல் தனியாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு டயோஷியஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? தென் மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் ப்ரொடியூஸ் ஃப்ரம் செப்பரேட் பிளான்ஸ். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், ஒவ்வொரு செப்பரேட்டாக இருக்கக்கூடிய பிளான்ஸில் வந்து மேலும் ஃபீமேலும் வந்து தனித்தனியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அப்போது இதில் நமக்கு எப்படி வெஜிடேட்டிவ் க்ரோத்ஸ் அப்படிங்கிறது இருக்குன்னா ஒரு 10 years ஓல்டு பிளான்ஸில் வந்து நமக்கு இந்த மாதிரி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நடக்குது. ஓகே, ஓகே, ஸோ மேல் பிளான்ஸ் ஜென்ரேட்டட் மேல் கோன். இது என்ன பண்ணோம், மேல் கோன் வந்து ஜென்ரேட்டிங் வந்து பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க, மேல் ஸ்டெபில். ஓகே, இப்போ ப்ரொடியூசிங் பண்ணக்கூடிய இலைகளை வந்து என்ன சொல்லுவாங்க, மைக்ரோஸ்போரோஃபில்ஸ். ஏன்னா ஸ்போரோஃபில்ஸுக்கு என்ன மீனிங்னு சொல்லியிருந்தேன், ஸ்போர்ஸை வந்து ப்ரொடியூசிங் பண்ணக்கூடிய லீவ்ஸை நம்ம ஸ்போரோ பில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பில்ஸ் அப்படின்னாலே மீனிங் வந்து லீஃப் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? தீஸ் கோன்ஸ் ஆர் டெர்மினல். இது வந்து எப்படி இருக்கும், டிப் போர்ஷனில் இருக்கனால டெர்மினலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மீனிங் தே ஆர் லொக்கேட்டட் அட் தி அபெக்ஸ் ஆஃப் பிளான்ஸ். ஸோ கன்சர்வேஷன்லி, ஸோ ஃபீமேல் பிளான்ஸ் ஆர் டெவலப் டு லூஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் மேக்ரோஸ்போரோஃபில்லஸ் இஸ் எமர்ஜ் இன் சக்சஷன். அப்போது தி லீவ்ஸ் அட் தி அப்பர் போர்ஷன் ஆஃப் ஸ்டெம். இது வந்து ஒரு அப்பர் போர்ஷன் ஆஃப் ஸ்டெம்ஸ் வந்து நமக்கு ப்ரெசென்டிங் ஆகிருக்கு. ஓகே, தென் நெக்ஸ்ட் தி மேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் சைக்கஸ். மேல் ரீப்ரொடக்டிவ் சைக்கஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸில் cycas exhibited remarkable complexity, flexibility, reproductive process of Asian plant of growth.
The undergoing the structures of the essential of comparing the overall success of biology of cycles. நமக்கு எப்படி ரீப்ரொடக்ஷன் வந்து ஆயிருக்குன்னா, இப்போ நார்மலாகவே வந்து மேல் ஸ்ட்ரோபிலி அண்ட் ஃபீமேல் ஸ்ட்ரோபிலி அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஒரு ஸ்பீஷஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ நமக்கு மேல் கோன்லேருந்து நமக்கு என்ன வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மேல் கோன்லேருந்து நமக்கு அந்த அதோட இது வந்து கிடைக்கும். ஓகே, மேல் செக்ஸ் ஆர்கன்ங்கிறது கிடைக்கும். ஸோ மேல் கோன் அப்படிங்கிறது என்ன, மேல் ஸ்ட்ரோபிலி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். So they referred to the male strobili, the large conical and ovoid structures. அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி கோனிக்கலாவோ இல்லை வந்து ஒரு மாதிரி ஓவாய்டு ஸ்ட்ரக்சர்ஸாக வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. தென் அதோட டைப் வந்து சாலிட்ரியாக இருக்கும், காம்பேக்டாக இருக்கும், இல்லை வந்து ஷார்ட் ஸ்டாக்லாம் வந்து இருக்கும். ஓகே, ஸோ it is originated from the terminal position of the plants, can reach to length of 1.5 meters. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரோபிலஸ் அப்படிங்கிறது இருக்கும், கீழே வந்து ஒரு ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. தென் இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 meters வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால இது வந்து ஒரு டெர்மினல் போர்ஷன்ஸ், இந்த மாதிரி பிளான்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா இந்த டெர்மினல் மேலே இந்த டிப்பில் வந்து இருக்கக்கூடியது டெர்மினல் அப்படிவாங்க. ஸோ இந்த போர்ஷன் தான் நமக்கு மேல் கோன் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஓகே, இது வந்து 1.5 centimeters வந்து இருக்குது. Then microsporophylls, microsporangium. So microspores, microphylls are flattened and leaf-like structures that are wood and round and narrow based and expanded upper portions is known as apophysis. Okay, these microphylls attach the cone axis, the short stalk. So adaxial surface of futures ridges like a protection the medial and apophysis of the apex. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்போபைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா நமக்கு இதெல்லாம் மைக்ரோஸ்போர்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது, மைக்ரோஸ்பொராஞ்சியிலேருந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியை வந்து ஃபார்ம் பண்ணி கொடுக்குறது எது, நமக்கு மைக்ரோஸ்போரோஃபில்ஸ். ஓகேங்களா, அப்போ இது நமக்கு என்னென்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்குன்னா ஃப்ளாட்டடாக இருக்கும், லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்குது, தென் பார்க்குறதுக்கு நல்லா உட்டியாகவும் ப்ரௌனாகவும் இருக்குது. ஓகே, ஸோ இந்த நேரோ பேஸாக இருக்கக்கூடிய எக்ஸ்பாண்டட் போர்ஷனை தான் நம்ம அப்போபைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ ஒவ்வொரு ஸ்போரோஃபில்ஸும் எங்கே அட்டாச்ட் ஆகிருக்கு, ஒரு ஷார்ட் ஸ்டாக் லைக் இருக்கக்கூடிய ஆக்சஸ் கூட தான் நமக்கு ஒட்டி காணப்படுது. சரிங்களா, தி adaxial surface of futures, a fridge-like projection, is the middle and this apophysis at the apex. The contract and the apexal surfaces are absorbed in the thousands of microsporangias arranged in groups of 3 to 5 termed sori. Okay, நம்ம இந்த சோரஸ் சொரை இதெல்லாம் நம்ம இதில் படித்தோம், பெரிடோஃபைட்ஸில் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா லீஃபுக்கு பேக் சைடில் தான் நமக்கு சோரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும், ஒரு ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூசிங் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா, அது மூலயமா நமக்கு ஸ்போர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிறதுனால நமக்கு ரீப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நடந்து தென் அதுலேருந்து நமக்கு திரும்பி கேமிட்டோஃபைட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும், தென் அதுலேருந்து திரும்பி ஸ்போரோஃபைட்டிக் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்பொராஞ்சியா வந்து இருக்குது. ஓகே, ஸோ ஸ்பொராஞ்சியா இருக்குது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கும் ஒரு 3 or 5 டைப் ஆஃப் வந்து சொரை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் பிட்வீன் ஆஃப் குரூப்ஸ் டெலிகேட் ஹேர்லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ப்ரெசன்ட். இதில் வந்து ஒரு ஹேர்லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது, விச் ஆர் ஒன்லி 2 cells in length. ஸோ 2 cells அப்படிங்கிறது ஒரு சேம் லென்த் அப்படிங்கிறதுல வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ நமக்கு மைக்ரோஸ்போரோஃபில்ஸ் அண்ட் மைக்ரோஸ்பொராஞ்சியம் நமக்கு எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது, ஸோ இந்த பிளான்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ மைக்ரோஸ்போர்ஸ் அப்படிங்கிறது மைக்ரோஸ்பொராஞ்சியம் வந்து ஃபார்ம் ஆகுது, மைக்ரோஸ்பொராஞ்சியம் அப்படிங்கிறது மைக்ரோஸ்போரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசிங் ஆகுது. ஓகேங்களா, தென் டெவலப்ட் ஆஃப் மைக்ரோஸ்பொராஞ்சியம். மைக்ரோஸ்பொராஞ்சியம் எப்படி டெவலப் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, the initial hypodermal sporangial cells undergo periclinal division, giving rise to outer primary wall cells, the inner sporanginous cells. இன்னர் sporanginous cellsக்குள்ள நமக்கு ஒரு திக் மல்டிபிள் லேயர் வால் வந்து இருக்கும். சரிங்களா, இன்னர் மல்டிபிள் திக் வால் லேயர் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, பிரைமரி ஸ்பொராஞ்சினஸ் செல்ஸ். ஸோ அதுக்குள்ளே நமக்கு ஒரு செல் வால்ஸ் அப்படிங்கிறது மேலே சார்ந்ததாக இருக்கும். தென் இதுக்குள்ளே மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் வந்து இருக்கும், வால்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இதில் நமக்கு செக்ஷன் வந்து நடக்குது, கிராஸ் செக்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி செல் டிவிஷன்ஸ்.
ஸோ செல்வேஷன் நடந்து நமக்கு மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து மியாசிஸ் செல்வேஷன்ஸ் நடந்து நமக்கு மேல் செக்ஸ் ஆர்கன் அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகே, தி மைக்ரோஸ்போர் மதர் செல் சப்சிக்வெண்ட்லி underground reduction of divisions, so resulting of haploid microspores that are the tetrarly. அப்போ நமக்கு இதில் என்ன டிவிஷன்ஸ் நடக்குது? நமக்கு மியோசிஸ் செல் டிவிஷன்ஸ் அப்படிங்கிறது மதர்ஸ் மைக்ரோஸ்போர்ஸில் வந்து நடக்குது. ஓகே, மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸில் வந்து நமக்கு மியோசிஸ் செல் டிவிஷன்ஸ் வந்து நடக்குது. ஒரு ட்ரெட்ரடாக இருக்கக்கூடிய ஹாப்ளாய்டு மைக்ரோஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, தி tapetum critical of the spore formation can originate from the either outermost layer of sporangious tissue or the innermost layer of cell wall. Okay, then மெகாஸ்போரோஃபில்ஸ். அப்போ மெகாஸ்போரோஃபில்ஸ் நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகும்? மெகாஸ்போரோஃபில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்போர்ஸ் வந்து உருவாக்கக்கூடிய இதை தான் நம்ம ஸ்போரோஃபில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மெகாஸ்போர்ஸ் அப்படிங்கிறது ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். ஸோ அது வந்து இங்கேருந்து உருவாகும், மெகாஸ்பொராஞ்சியம்ல தான் உருவாகும். ஓகே, அப்போ அந்த ஸ்பொராஞ்சியம் வந்து மெகாஸ்போரோஃபில்லேருந்து உருவாகுது. ஓகே, அப்புறம் நமக்கு 2 டைப் ஆஃப் லீஃப் இருக்குது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஸ்கேலி லீஃப் ஒன்று, ஃபோலியேஜ் லீஃப் ஒன்று. ஃபோலியேஜ் வந்து நமக்கு ஒரு டிப் போர்ஷனில், ஒரு பிளான்ட் சைக்கிள்ஸ் இருக்குன்னா ஒரு டிப் போர்ஷனில் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த டிப் போர்ஷன்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்? டெர்மினல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தென் ஸ்கேல் அப்படிங்கிறது ஆக்சிலரி ரீஜனில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். அது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ்காக தான் அந்த ஸ்கேல் லீஃப் இருக்கும். ஓகே, பட் ஃபோலியேஜ் தான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு ட்ரோபோலீஃப் மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து பண்ணக்கூடிய ஒரு மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ they are arranged in spiral formation, then similar to arranged in the foliage leaves, but is greater abundance giving an appearance of slow state. ஓகே, ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஸ்பைரல் ஃபார்மேஷன்லையும் தென் ஃபோலியேஜ் லீவ்ஸ் வந்து நமக்கு என்ன பண்ணுது? நமக்கு மெயினாக ஒரு ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிறது பண்ணுது. ஸ்டெரி லீஃப் அப்படிங்கிறது